ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலக்கல் சினிமா. இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போயிட்டு இருக்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து எழில் இயக்கியிருக்காரு. ஃபாக்ஸ் ஸ்டார்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது சத்யா வந்து மிக அழகான இசையமைப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எடிட்டிங் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு சக்தி. இந்த படத்துக்கான ஒளிப்பதிவை ஓவிய பதிவா பதிவு செஞ்சிருக்காரு நம்மளுடைய ஆனந்த் லிங்காகுமார். இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஷ்ணு, நிக்கிகல் ராணி, ரோபோ சங்கர் அண்ட் சூரி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியோட சேர்ந்து ஊர் சுத்துற அரசியல் வாலிபரா இருக்காரு நம்மளுடைய விஷ்ணு. அந்த நிலையில அதாவது நிக்கிகல் ராணியை பார்த்து அவங்க மேல காதல் கொள்றாரு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போதுதான் தெரிஞ்சது அவங்க வந்து நேர்மையான முறையில போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்காக அந்த வேலையை வாங்கி கொடுத்து எப்படியாவது தன்னுடைய காதலை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஷ்ணு. அந்த டைம்ல தான் வந்து நிக்கிகல் ராணிக்கு தெரியாம அவருடைய அப்பா வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலை வாங்கி தர சொல்லி அதாவது விஷ்ணு கிட்ட முறையிடுறாரு. அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு அதாவது அவருடைய நெருங்கிய எம்எல்ஏவா இருக்கிற ரோபோ சங்கர் கிட்ட கொடுக்குறாரு விஷ்ணு. அந்த பணத்தை அதாவது அந்த பணத்தின் மூலமா தான் வேலை கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிலையில தான் அந்த பணத்தின் மூலமா வேலை கிடைக்கல அப்படின்னு நிக்கிகல் ராணிக்கு தெரிய வருது. உடனே அவங்க போயிட்டு என்னுடைய 10 லட்சத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க விஷ்ணு கிட்ட. அந்த 10 லட்சத்தை திரும்ப கேட்க போற நிலையில தான் ரோபோ சங்கருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த டைம்ல அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதுல மாட்டிக்கிட்ட விஷ்ணு வந்து தன்னுடைய காதல்ல ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அதாவது அமைச்சருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ரோபோ சங்கர் வந்து 500 கோடியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த 500 கோடியை வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காரு அமைச்சருடைய மச்சான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோபோ சங்கரை கடத்தி அந்த 500 கோடி ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல தான் அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதனால ரொம்ப நொந்து போன அமைச்சருடைய மச்சான் வந்து அந்த 500 கோடியை கைப்பற்றினாரா இல்லையா அப்படின்றதா இன்னொரு பாகம். அரசியல் வாலிபரா வந்தாலும் கூட நிக்கிகல் ராணி போலீஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட அவங்களை காதலிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் துளியா துச்சிட்டு இருக்காரு விஷ்ணு. அந்த வரிசையில அதாவது சூரி வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா புருஷன் நீதானே அப்படின்ற கேரக்டர்ல மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிக்கிகல் ராணி போலீஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காகவே ரொம்ப ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ரோபோ சங்கர் வந்து ஒரு சின்ன காட்சியில பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி நடிச்சு குழந்தைகள் மற்றும் பெரியவங்களோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு அழகான அதாவது காமெடி பிலிமை கொடுத்திருக்காரு நம்மளுடைய எழில். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கலக்கல் சினிமா அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.